அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. பிள்ளைகள், இன்றைய தினம் கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக வணிக முகாமைத்துவம் தேர்ச்சி 12 இருந்து ஏனைய விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த வணிக முகாமைத்துவம் சம்பந்தமாக, அதாவது தேர்ச்சி 12 என்ற அந்த அலகில் இருந்து 12 தேர்ச்சி மட்டங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. அந்த தேர்ச்சி மட்டங்களில் கடந்த விரிவுரையின் போது நாங்கள் திட்டமிடல் சம்பந்தமான விடயங்களை பார்த்து, திட்டமிடல் என்றால் என்ன, திட்டமிடலினுடைய படிமுறைகள் எவ்வாறு காணப்படும், திட்டமிடல் தத்துவங்கள் எவ்வாறு அமைகிறது, திட்டமிடல் ஏன் அவசியம் என்ற விடயங்களை கடந்த விரிவுரையின் போது நாங்கள் பார்த்திருந்தோம். அதில் கடைசியாக திட்டமிடலினுடைய முக்கியத்துவங்கள் சம்பந்தமாக பார்க்கிற போது, ஒரு அமைப்பினுடைய இலக்கு குறிக்கோளை வினைத்திறன் விளைதிறன் மிக்க வகையில் அடைந்து கொள்வதற்கு திட்டமிடல் அவசியம் என்ற விடயத்தை சொன்னேன். அதேபோல வரையறுக்கப்பட்ட வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துவதற்கு திட்டமிடல் அவசியம் என்ற விடயத்தை பார்த்திருக்கிறோம். அதே போல இயங்கு வணிகச் சூழலில் ஏற்படுகின்ற இடர்கள், ஆபத்துக்கள், நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு திட்டமிடல் அவசியம் என்று பார்த்திருக்கிறோம். கட்டுப்படுத்தலுக்கான நியமத்தினை உருவாக்குவதற்கு, கட்டுப்படுத்தலை செய்வதற்கு திட்டமிடல் அவசியம் என்று சொன்னான். திட்டமிடலின் பின்னர் தான் ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்ற ஏனைய முகாமைத்துவ கருமங்கள் மேற்கொள்ளப்படும். எனவே திட்டமிடல் அவசியம் என்று சொன்னான். எனவே ஒரு வணிகத்தினுடைய வெற்றிக்கு திட்டமிடல் என்பது மிக முக்கியமானது. முகாமைத்துவ கருமங்களில் முதலாவது கருமமாக திட்டமிடல் இருக்கும். அந்த திட்டமிடலை தொடர்ந்து பிள்ளைகள் ஏனைய முகாமைத்துவ பணிகள், முகாமைத்துவ கருமங்கள் மேற்கொள்ளப்படுவதாக இருக்கும். இது கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்த விடயத்தினுடைய ஒரு பின்னூட்டலாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இன்று நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். இன்று நீங்கள் ஆரம்பிக்க போற விடயம் பிள்ளைகள் ஒழுங்கமைத்தல். 12.7 என்ற அந்த தேர்ச்சி மட்டத்தில இருந்து இன்றைய விரிவுரை, இன்றைய வகுப்பை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அந்த 12.7 என்ன என்று கேட்டால், முகாமைத்துவ கருமங்களில் இரண்டாவது கருமமாக இருக்கக்கூடிய ஒழுங்கமைத்தல், ஆர்கனைசிங் என்று சொல்லுவோம். ஒரு நடைமுறை எக்ஸாம்பிளை உங்களுக்கு நான் தந்துட்டு எங்கட வரவிலக்கணங்களுக்குள்ள போவோம். பிள்ளைகள், நீங்கள் பாடசாலையில் ஒரு விழா நடத்த போறீங்கள். உதாரணத்துக்கு வணிக தின விழா, ஒரு கொமர்ஸ் டே ஃபங்க்ஷனை நீங்கள் செய்ய போறீங்கள். அங்கே முகாமைத்துவ கருமங்கள், திட்டமிடல் இருக்கும், ஒழுங்கமைத்தல் இருக்கும், நெறிப்படுத்தல் இருக்கும், கட்டுப்படுத்தலும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கள், முதல்ல அந்த வணிக தினத்தை நீங்கள் கொண்டாடுவதற்கான எதிர்காலத்தில் ஒரு மாதத்துக்கு பிறகு நீங்கள் அதை செய்ய போறீங்கள். ஆகவே அந்த வணிக தினம் என்ன திகதியில கொண்டாடப்பட வேணும், அது எவ்வளவு நேரத்திற்கு அந்த விழா இருக்க வேணும், அந்த விழாவின் போது என்னென்ன நடவடிக்கைகள், கருமங்கள் மேற்கொள்ளப்பட வேணும், அதற்கு யாரை விருந்தினராக வரவேற்க வேணும், என்ன வகையான போட்டிகளை நடாத்தி பரிசுகளை கொடுக்க போறீங்க, இந்த மாதிரியான விடயங்களை நீங்கள் முன்னரே தீர்மானித்து கொண்டால் அதற்கு நாங்கள் சொல்லுவோம் திட்டமிடல். அப்படி அந்த வணிக தினத்தை கொண்டாடுவதன் மூலம் நீங்கள் ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற முன்வருவீங்கள். மாணவர்களினுடைய தலைமைத்துவ திறன்களையும் வணிகத்துறை சார்ந்த ஆற்றல்களையும் விருத்தி செய்தல் என்ற அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அந்த நோக்கத்தை தீர்மானித்து அந்த நோக்கத்தை அடைவதற்கான செயல்பாடுகளையும் அதற்குரிய வளங்கள், காலம், ஏனைய நிதி வளம் இவற்றை நிர்ணயித்து கொண்டால் அது திட்டமிடல். அந்த திட்டமிடலை நீங்கள் மேற்கொண்ட பிறகு அடுத்ததாக என்ன செய்ய போறீங்க, அந்த வணிகத்தின விழாவில என்னென்ன செயல்பாடுகள் இடம்பெற வேணும், அந்த செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு எந்த வகையான வளங்கள் தேவைப்படும், அந்த செயல்பாட்டுக்குரிய பதவிகள் யாருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு என்ன வகையான அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேணும், இந்த நடவடிக்கைக்கு நாங்கள் சொல்லுவோம் ஒழுங்கமைத்தல், ஆர்கனைசிங் என்று சொல்லுவோம். முறைமைப்படுத்தல் என்ற ஒரு சொல்லும் இதற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மூன்றாவது நெறிப்படுத்தல். இந்த வணிக தின விழாவை செயல்படுத்துவதற்கு தலைமைத்துவ பொறுப்புகளை சில பேருக்கு கொடுப்போம். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான ஊக்கப்படுத்தல்களை வழங்குவோம். அவர்கள் சார்ந்த தொடர்பாடல், கம்யூனிகேஷன் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இது நெறிப்படுத்தலாக இருக்கும். நாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படையில் எங்களுடைய நிகழ்வுகள் நடைபெறுகிறதா,
அல்லது ஏதாவது விலகல்கள் காணப்படுகிறதா என்பதை கண்டு அறிந்து அதில் திருத்தங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது அங்கே கட்டுப்படுத்தல் வருகிறது. எனவே நீங்கள் பாடசாலையில் மேற்கொள்ளக்கூடிய செயல்படுத்தக்கூடிய ஒரு விழா, அந்த விழா சம்பந்தமாக திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்பது அங்கே வருகிறது. எனவே மனித வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்தான் முகாமைத்துவம் என்று நான் ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் ஆரம்பிப்பது இரண்டாவது முகாமைத்துவ கருமம், ஒழுங்கமைத்தல். ஒழுங்கமைத்தல் என்பது ஒரு அமைப்பினுடைய இலக்கினையும் குறிக்கோளையும், இலக்கினையும் நோக்கத்தினையும் வினைத்திறனுடனும் விளைதிறன் மிக்க வகையிலும் அடைந்து கொள்ளும் பொருட்டு அந்த குறிக்கப்பட்ட அமைப்பிலே மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறுபட்ட வேலைகளை பகிர்ந்தளித்தல், வளங்களை பகிர்ந்து வழங்குதல், அந்த வேலைகளை செய்வதற்கான அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் பகிர்ந்து வழங்குதல், இவை சார்ந்த ஒரு செயல்முறைதான் முகாமைத்துவத்தில் ஒழுங்கமைத்தலாக கருதப்படும். எனவே இந்த ஒழுங்கமைத்தலுக்கான வரவிலக்கணம் மிஸ்டர் ஸ்டோனர், ஃப்ரீமன், ஜில்பர்ட் என்பவர்களால் சொல்லப்பட்ட அந்த வரவிலக்கணத்தை நீங்கள் ஸ்கிரீன்ல மீண்டும் ஒரு தடவை பார்த்தீங்கள் என்றால், அமைப்பொன்றின் இலக்கினையும் குறிக்கோளையும் வினைத்திறனுடனும் விளைதிறன் மிக்க வகையிலும் அடைந்து கொள்ளும் பொருட்டு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வளங்களை, மனித, பௌதீக, நிதி, தகவல், நேரம், ஏனைய வளங்களை பகிர்ந்தளித்தல், பதவிகளை நியமித்து அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் பகிர்ந்து வழங்குதல், வேலைகளை பகிர்ந்து அளித்தல் என்பன தொடர்பான செயன்முறைதான் ஒழுங்கமைத்தலாக இருக்கு. எனவே ஒரு அமைப்பில திட்டமிடல் மேற்கொள்ளப்படும். திட்டமிடலை தொடர்ந்து இரண்டாவது முகாமைத்துவ கருமம், ஒழுங்கமைத்தல் பணி மேற்கொள்ளப்படுவதாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகள், இந்த ஒழுங்கமைத்தலுக்கு கீழே வரக்கூடிய பிரதான பணிகளவை 4 பிரதான பணிகளை சொல்ல முடியும். ஒழுங்கமைத்தலின் உள்ளே வரக்கூடிய அந்த கருமங்களை, ஒழுங்கமைத்தலுக்குள்ளே வரக்கூடிய அந்த பணிகளை 4ஆக அடையாளப்படுத்துகிறோம். 1, வேலை பகிர்வு செய்தல். யார் யார் என்னென்ன வேலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பகிர்ந்தளித்தல். அப்படி பகிர்ந்தளிக்கின்ற போது தொழிலை அடையாளப்படுத்தல், இனங்காணுதல், தொழில் உருவாக்கம், தொழில் பகுப்பு என்ற உபகருமங்கள் வேலை பகிர்வின் உள்ளே வரும். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது பிள்ளைகள் திணைக்களப்படுத்தல். திணைக்களப்படுத்தல் என்பது ஒரு நிறுவனத்திலே ஒரு முழுமையான இலக்கு குறிக்கோளை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறுபட்ட செயல்பாட்டு கருமங்களையும் அதற்கான வளங்களையும் நாங்கள் பிரித்து ஒதுக்குதல், பகுதி ஆக்குதல் திணைக்களப்படுத்தலாக வரும். அந்த திணைக்களப்படுத்தல் என்பது பலவித காரணிகளின் அடிப்படையில் நிறுவனத்தின் தன்மை, தேவைக்கு ஏற்ற வகையில் மேற்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். 3வது பிள்ளைகள் ஒழுங்கமைப்பினை ஏற்படுத்தல். அந்த இலக்கு குறிக்கோளை அடைவதற்காக பதவிகளை நியமித்து அதிகாரங்கள், பொறுப்புகளை, கடமைகளை பகிர்ந்து அளிக்கின்ற அந்த செயல்பாடு ஒழுங்கமைப்பினை ஏற்படுத்தல். 4வது பிள்ளைகள் தொடர்புபடுத்தல், இணைப்பாக்கம் செய்தல், கோஆர்டினேஷன் என்று சொல்லுவோம். ஒரு நிறுவனத்திலே திணைக்களப்படுத்தப்பட்ட பல்வேறுபட்ட பணிகளை, பல்வேறுபட்ட பகுதிகளை, பல்வேறுபட்ட கருமங்களை ஒரு இலக்கு குறிக்கோளை நோக்கி ஒருங்கிணைத்து விடுதல் இணைப்பாக்கமாக அல்லது தொடர்பு படுத்தல், கோஆர்டினேஷன் என்று அழைக்கப்படும். பிள்ளைகள், கோஆர்டினேஷன் என்பது இணைப்பாக்கல், இது ஒழுங்கமைத்தலின் ஒரு கருமம். கம்யூனிகேஷன் என்பது தொடர்பாடல், அது பின்னர் வரப்போற நெறிப்படுத்தலின் ஒரு கருமமாக வரும். எனவே கோஆர்டினேஷன் என்பது வேறு, கம்யூனிகேஷன் என்பது வேறு, இணைப்பாக்கம் என்பது வேறு, தொடர்பாடல் என்பது வேறு. எனவே ஒழுங்கமைத்தல் என்பது 4 பிரதான உப பணிகளை தனக்குள்ளே கொண்டிருக்கும். 1 பிள்ளைகள் வேலை பகிர்வு செய்தல், 2 திணைக்களப்படுத்தல், 3 ஒழுங்கமைப்பினை ஏற்படுத்தல், 4வது தொடர்பு படுத்தல் அல்லது இணைப்பாக்கம் செய்தல் என்பவர். நான் ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன் பிள்ளைகள், திணைக்களப்படுத்தல் என்பது ஒரு நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்தமான இலக்கு குறிக்கோளை அடைவதற்காக அந்த நிறுவனத்தில் பல்வேறுபட்ட செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படும். அந்த செயல்பாடுகளில் ஒத்த செயல்பாடுகளும் இருக்கும், வேறுபாடான செயல்பாடுகளும் இருக்கும். அந்த ஒத்த செயல்பாடுகளை ஒவ்வொரு தொகுதியாக தொகுத்து கொண்டால், ஒவ்வொரு பிரிவாக பிரித்து தொகுத்து கொண்டால் அது திணைக்களப்படுத்தல் அல்லது பகுதி ஆக்குதல் என்று நாங்கள் சொல்ல முடியும். டிபார்ட்மெண்டலைசேஷன் என்ற சொல்லை பயன்படுத்தலாம். இந்த திணைக்களப்படுத்தல் என்பது சில காரணிகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும்.
ஒரு கம்பெனி எடுத்து பார்த்தீங்கள் என்றால் அந்த கம்பெனியில வளங்கள், பணிகள், கருமங்கள், செயல்பாடுகள் உற்பத்தி சார்ந்தவை, நிதி சார்ந்தவை, சந்தைப்படுத்தல் சார்ந்தவை, மனிதவளம் சார்ந்தவை என்று அடையாளப்படுத்தி உற்பத்தி சார்பாக சில கருமங்கள், அதற்கான வளங்கள், அதற்கான பதவிகள், அதற்கான அதிகாரங்கள், அதற்கான ஆட்கள், இது உற்பத்தி என்ற தொழிற்பாட்டின் அடிப்படையில் ஒரு திணைக்களப்படுத்தல். அப்ப ஒரு வணிக நிறுவனத்தில பிள்ளைகள் முகாமைத்துவ கருமங்களின் அடிப்படையில் அல்லது வணிக கருமங்களின் அடிப்படையில், வணிக ரீதியான தொழிற்பாட்டு கருமங்களின் அடிப்படையில் வகைப்படுத்துகின்ற போது உற்பத்தி, நிதி, சந்தைப்படுத்தல், மனிதவளம், ஆய்வு, அபிவிருத்தி, அவ்வாறு திணைக்களப்படுத்தலை மேற்கொள்ளலாம். இது முதலாவது. இரண்டாவது பிள்ளைகள் உற்பத்தி வெளியீட்டினுடைய அடிப்படை, உற்பத்தி பொருட்கள் சேவைகளின் தன்மையின் அடிப்படை, நுகர்வோர் பொருட்கள், கைத்தொழில் பொருட்கள் அல்லது நுகர்வோர் பொருட்களில் ஒவ்வொரு வகையான பொருட்களை அடிப்படையாக கொண்டு அதற்கான திணைக்களப்படுத்தல். இது இரண்டாவது. தொழிற்பாட்டு அடிப்படையை தொடர்ந்து உற்பத்தி அல்லது வெளியீட்டு அடிப்படை. மூன்றாவது பிள்ளைகள் வாடிக்கையாளர் அடிப்படை. ஒரு வணிகத்தினுடைய வாடிக்கையாளர் யார்? நுகர்வோரா, முகவர்களா, வணிகரா? ஒரு வணிகருக்கு இன்னொரு வணிகர் வாடிக்கையாளராக இருக்கலாம், ஒரு முதல்வருக்கு ஒரு முகவர் வாடிக்கையாளராக இருக்கலாம், அல்லது நுகர்வோர் வாடிக்கையாளராக இருக்கலாம். இந்த வாடிக்கையாளர் அடிப்படை. அதே போல நான்காவது பூகோள ரீதியான, புவியியல் ரீதியான அடிப்படை. மக்கள் வாழுகின்ற பிரதேசங்கள், கிராமங்கள், நகரங்கள், பிராந்தியங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தலை செய்யலாம். ஏன்னா அந்த பிராந்தியங்களின் அடிப்படையில் மக்களின் நுகர்வு நடத்தை வேறுபட்டு கொண்டு வரும். அதே போல பொது அடிப்படைகள், கலப்பு அடிப்படைகள் என்றது கீழே வயது, பால், வருமானம், வேறு காரணிகள். அதே போல செயல்பாட்டு அடிப்படை, ஆக்டிவிட்டி பேஸ். ஒரு வணிகத்தினுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் அங்கே திணைக்களப்படுத்தல் என்பது மேற்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப பிள்ளைகள், திணைக்களப்படுத்தல் என்பது இந்த மாதிரியான காரணிகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட முடியும். தொழிற்பாட்டு அடிப்படை, உற்பத்தி அல்லது வெளியீட்டின் அடிப்படை, வாடிக்கையாளர்களின் அடிப்படை, புவியியல் அல்லது பூகோள ரீதியான அடிப்படை, பொது அல்லது கலப்பு அடிப்படை, செயல்பாட்டு அடிப்படை என்று அடையாளப்படுத்த முடியும். தொடர்ந்து பிள்ளைகள், இந்த ஒழுங்கமைத்தலினுடைய படிமுறைகள், ஆர்கனைசிங் என்பது எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது? ஒழுங்கமைத்தலின் படிமுறைகள். ஒரு இலக்கு குறிக்கோளை நிறுவனம் அடைந்து கொள்வதற்காக திட்டமிடலை மேற்கொண்ட பிறகு ஒழுங்கமைத்தல் கருமத்தில் ஈடுபட வேணும். ஒழுங்கமைத்தல் என்ற முகாமைத்துவ கருமத்திலே அந்த வணிகம் ஈடுபடுகின்ற போது அந்த ஒழுங்கமைத்தலின் படிமுறைகள் எவ்வாறு காணப்படும்? இப்ப நீங்கள் ஸ்கிரீனை பார்த்தீங்கள் என்றால், முதலாவது நடவடிக்கைகளை அல்லது செயல்பாடுகளை இனங்காணுதல். அமைப்பொன்றின் இலக்கு குறிக்கோளை அடைந்து கொள்வதற்கு என்ன நடவடிக்கைகள்? ஒரு பாடசாலை தன்னுடைய இலக்கு குறிக்கோளை அடைவதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணும்? கற்பித்தல் செயல்பாடுகளை மேற்கொள்ள வேணும், ஆய்வுகூட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேணும், விளையாட்டுத்துறை சார்ந்த பயிற்சிகள், கலை கலாச்சார நிகழ்வுகள், மாணவர்களுக்கான தலைமைத்துவ ரீதியான நிகழ்வுகள், பயிற்சிகள் அல்லது பரீட்சை நடவடிக்கைகள். எனவே ஒரு பாடசாலை தன்னுடைய இலக்கு குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் அங்கே அந்த இலக்கு குறிக்கோளை அடைவதற்கு பலவித நடவடிக்கைகள், பலவித செயல்பாடுகளை மேற்கொள்ள வேணும். அந்த செயல்பாடுகள் எவை என்பது இனங்காணப்படுவதாக இருக்கும். இரண்டாவது, வேலை பகிர்வு செய்தல். அந்த நடவடிக்கைகளை இனங்கண்ட பிறகு எத்தனையோ நடவடிக்கைகள், ஒரு குறிக்கோளை அடைகிறதுக்கு, ஒரு இலக்கை அடைகிறதுக்கு பல நடவடிக்கைகள். அந்த நடவடிக்கைகளுக்குரிய வேலைகளை பகிர்ந்தளித்தல். யார் யார் என்ன வேலைகள் செய்ய வேண்டும், எவரை அந்த வேலைக்கு பொருத்தமாக நாங்கள் நியமிக்க வேண்டும். அடுத்தது, ஒத்த கருமங்களை ஒரு தொகுதியாக்கி திணைக்களப்படுத்தல். ஒரு பரீட்சை பிரிவு, ஒரு பாடசாலையின் பரீட்சை பிரிவென்றால் அந்த பரீட்சை பிரிவுக்குள்ள இடம்பெறுகின்ற பல கருமங்கள், அந்த பரீட்சைக்கு தேவையான உபகரணங்களை வாங்குதல் அல்லது மூலப்பொருட்களை, பிரிண்டிங் மூலப்பொருட்களை வாங்குதல், அதற்கான வினாக்களை ஆசிரியர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுதல், அதை அச்சிடுதல், இப்படியான ஒரு பரீட்சை பகுதி, பாடசாலையின் பரீட்சை பகுதிக்குள்ளே என்னென்ன கருமங்கள் இடம்பெற வேணும், ஒரு பாடசாலையினுடைய நிர்வாக பகுதிக்குள்ளே என்னென்ன கருமங்கள் இடம்பெற வேணும், ஒரு பாடசாலையினுடைய விளையாட்டு பகுதிகளில் என்னென்ன கருமங்கள் இடம்பெற வேணும். அந்த ஒத்த கருமங்கள் ஓரிடப்படுத்தப்பட்டு தொகுதியாக்கப்படுகிற போது திணைக்களப்படுத்தலாக இருக்கும். அதன் பின்னர் அந்த குறிக்கப்பட்ட வேலைகள், பகிரப்பட்ட வேலைகளை செய்வதற்குரிய பதவிகளை நியமிக்கிறோம். என்னென்ன பதவிகள் தேவைப்படும்? இப்போ உதாரணத்துக்கு விளையாட்டு பகுதி என்றால் அதுக்கு ஒரு பிஓஜி, அது ஒரு சீனியர் கேம்ஸ் மாஸ்டர்,
அந்த மாதிரி ஒரு பதவியை நியமிக்கிறோம். அவருக்கு கீழே உதவியாளர்கள், உதவி ஆசிரியர்கள், உதவி பயிற்றுவிப்பாளர்களை நியமிக்கிறோம். அப்ப இங்கே பதவிகள் நியமிக்கப்படுகிறது, அவர்களுக்கான அதிகாரங்களும் பொறுப்புகளும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அது ஒழுங்கமைப்பினை ஏற்படுத்தல் என்று சொல்லுவோம். அதை தொடர்ந்து அடுத்தது பிள்ளைகள் வேலை செய்வதற்கான நியமங்கள். ஒரு நிறுவனத்தில் இலக்கு குறிக்கோளை அடைவதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேணும், அதற்கான விதிகள், கொள்கைகள், நடைமுறைகள். ஒரு பாடசாலையினுடைய செயல்பாட்டு கர்மம் என்பது கல்வி அமைச்சு, பரீட்சை திணைக்களம் அல்லது வலய கல்வி பணிமனை இவர்களால் வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்கள், சுற்று நிருபங்களின் அடிப்படையில் தான் அங்கே இருக்கிற ஒழுங்கமைப்புகள் செயல்பட முடியும். அப்ப வேலை செய்வதற்கான நியமங்களை உருவாக்குதல். அந்த நியமங்கள் நிறுவனத்தால் உருவாக்கப்படலாம், அல்லது நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் அந்த நிறுவனத்தை கண்காணிக்கின்ற வேறு அமைப்புகளால், அமைச்சுக்களால் உருவாக்கப்படலாம். அதன் அடுத்த கட்டமாக வளங்களை பகிர்ந்தளித்தல். இந்த வேலைகளை செய்வதற்கான நியமங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு தேவையான வளம், மனித வளமாய் இருக்கலாம், பௌதீக வளமாய் இருக்கலாம், நிதியாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், தகவல்களாக இருக்கலாம். அடுத்தது தொடர்பு படுத்தல். நிறுவனத்தினுடைய திணைக்களங்கள், நிறுவனத்தினுடைய பிரிவுகளுக்கு இடையில் தொடர்பினை ஏற்படுத்தல், இணைத்தல், இணைப்பாக்கம் செய்தல் என்று வரும். எனவே ஒழுங்கமைத்தல் என்பது மீண்டும் ஒரு தடவை படிமுறைகளை பாருங்க பிள்ளைகள். முதலாவது படிமுறை நடவடிக்கைகள் அல்லது செயல்பாடுகளை இனங்காணுதல், வேலை பகிர்வினை மேற்கொள்ளுதல், திணைக்களப்படுத்தல், பதவிகளை நியமித்து அதிகாரங்கள் பொறுப்புகளை ஒப்படைத்தல், வேலை செய்யும் நியமங்களை உருவாக்குதல், வளங்களை பகிர்ந்தளித்தல், இணைப்பாக்கம் செய்தல் அல்லது தொடர்பு படுத்தல். எனவே ஒழுங்கமைத்தல் இந்த விடயங்கள பிள்ளைகள் முடியுமான வரை ஒரு அனுபவ ரீதியாக, ஒரு பிராக்டிக்கலாக நீங்கள் அறிந்து வச்சு கொண்டால் இலகுவானதாக இருக்கு. ஒரு பாடசாலையில் நாங்கள் விளையாட்டு போட்டியை நடாத்த வேண்டும் என்றால் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போறோம், நடவடிக்கைகளை இனங்காண்றோம். இது முதலாவது. இரண்டாவது வேலை பகிர்வு செய்தல். அந்த விளையாட்டு போட்டியோட சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு வேலைகளையும் யார் செய்கிறது, ஒத்த கருமங்களை ஒரு தொகுதியாக்குதல். அந்த விளையாட்டு போட்டியோட சம்பந்தப்பட்ட, இப்ப உதாரணத்துக்கு விளையாட்டு போட்டியின் பரிசளிப்பு நிகழ்வென்றால் அது ஒரு திணைக்களம், அதுக்கு சில ஆசிரியர்கள், சில மாணவர்கள், சில பொறுப்பாக நியமிக்கிறது. ரைட். அதே போல பதவிகளை நியமித்து அதிகாரங்கள் பொறுப்புகளை அந்த விளையாட்டு போட்டியில ஈடுபடக்கூடிய அந்த பாடசாலை சார்ந்த ஒவ்வொரு தரப்பினருக்கும் கொடுத்தல். பிறகு அதற்கான நியமங்கள், சட்டதிட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுக்கிறது. அதுக்குரிய வளங்கள், அது நிதியாக இருக்கலாம், விளையாட்டு உபகரணங்களாக இருக்கலாம், மனித வளமாக இருக்கலாம், பகிர்ந்தளித்தல். பின்னர் ஒரு முழுமையான விளையாட்டு போட்டியை நடாத்தி அந்த மாணவர்களினுடைய ஆற்றலை, திறனை, தலைமைத்துவத்தை வளர்த்து கொள்ளுதல் என்ற அந்த இலக்கு நோக்கத்தை அடைவதற்காக ஒவ்வொரு திணைக்களங்களையும், பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிரிவுகளையும் தொடர்பு படுத்தி இணைத்து விடுதல் ஒழுங்கமைத்தலின் கடைசி விடயமாக இருக்கு. எனவே இந்த படிமுறைகளை பிள்ளைகள் கவனமாக பாருங்கள். இதை பாடமாக்குற போது ஒழுங்கு மாறாமல் பாடமாக்குங்கள். சிலவேளை ஒரு எக்ஸாம் பேப்பர்ல கேள்வியை போடுற போது ஒழுங்குகளை மாற்றி போட்டுட்டு ஒழுங்குபடுத்த சொல்லி கேட்கலாம், அல்லது 1-2 வெற்றிடங்களை விட்டு போட்டு அதுகளை பொருத்தமான படிமுறை எழுதுமாறு கேட்கலாம். எனவே குழப்பம் இல்லாமல் அதை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். தொடர்ந்து ஒரு அமைப்பிற்கு ஏன் ஒழுங்கமைத்தல் அவசியம் அல்லது முக்கியத்துவம், அதனுடைய நன்மைகள் என்ன, நீங்க பார்க்கிற ஒவ்வொரு முகாமைத்துவ கருமங்களும் ஏன் அவசியம் என்று கேட்டால், அமைப்பினுடைய இலக்கு குறிக்கோளை வெற்றிகரமாக அடைந்து கொள்வதற்கு பயனுறுதிமிக்க வகையில். எங்களுக்கு தெரியும், முகாமைத்துவம் என்பது வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தி இலக்கு நோக்கத்தினை பயனுறுதி விளைதிறன் மிக்க வகையில் அடைந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு அமைப்பு தன்னுடைய உத்தேச நோக்கம், அடைய எதிர்பார்க்கின்ற நோக்கம், அந்த உத்தேச நோக்கத்தினை வினைத்திறனாக விளைதிறன் மிக்க வகையில் அடைந்து கொள்வதற்கு ஒழுங்கமைத்தல் அவசியம். இந்த முதலாவது இந்த அனுகூலத்தை, முக்கியத்துவத்தை நீங்க 4 முகாமைத்துவ கருமங்களுக்கு எழுதலாம். அதே போல நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வரையறுக்கப்பட்ட வளங்களை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு அவசியமாக இருக்கு. இந்த வள பகிர்வு செய்கிற போது சரியாக ஒதுக்கீடு செய்யறதுக்கு அவசியமாக இருக்கு. அதே போல பிள்ளைகள் திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஒழுங்கமைப்பு தேவை. சிலவள திட்டமும் திட்டமிடலும் சரியாக இருக்கலாம், ஆனால் அந்த திட்டத்தை, திட்டமிட்ட விடயத்தை அடைந்து கொள்வதில் தவறுகள் ஏற்படலாம். எனவே திட்டத்தை சரியாக அடைந்து கொள்ள ஒழுங்கமைத்தல் அவசியமாக இருக்கும். அதே போல ஊழியர்களுக்கு பொருத்தமான வேலைகளை பகிர்ந்தளிப்பதன் மூலம், விருப்பமான, பொருத்தமான, சாத்தியமான வேலைகளை பகிர்ந்தளிப்பதன் மூலம் அந்த வேலையிலே அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுகிற போது நிபுணத்துவத்தை, சிறப்பு தேர்ச்சியை, தொழில் சிறப்பு தேர்ச்சியை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
அதே போல பொருத்தமானவர்களுக்கு பொருத்தமான அதிகாரங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து வழங்குவதன் மூலம் நிறுவனத்தினுடைய பதவிகளுக்குரிய கருமங்களை வெற்றிகரமாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல நிறுவனத்தின் சகல செயல்பாடுகளையும் அதன் நோக்கத்தை அடைந்து கொள்ளும் பொருட்டு ஈடுபடுத்துவதன் மூலம் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கிடையில் இணைப்பாக்கத்தை அல்லது ஒரு சரியான தொடர்பினை, முறையான உறவினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகள், ஒழுங்கமைத்தல் என்பது ஒரு வணிகத்தின் வெற்றிக்கு அவசியம். இங்க நீங்க ஒரு பொதுவான விடயத்தை அவதானிக்கலாம் பிள்ளைகள். திட்டமிடலேன் அவசியம், ஒழுங்கமைத்தலேன் அவசியம், நெறிப்படுத்தலேன் அவசியம், கட்டுப்படுத்தலேன் அவசியம் என்றா எல்லாமே முகாமைத்துவ கருமங்கள் தானே. ஆகவே இலக்கினையும் குறிக்கோளையும் உரிய முறையில் அடைந்து கொள்வதற்கு அவசியம் என்பது ஒரு பொதுவான விடயம். வரையறுக்கப்பட்ட அருமையான வளங்கள் முகாமைத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த அருமையான வளங்களை வெற்றிகரமான முறையில் பயன்படுத்துவதற்கு அந்த மாதிரியான முகாமைத்துவ கருமங்கள் அவசியம். எனவே ஒரு சில விடயங்களை நீங்கள் பொதுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து பார்க்கிற விடயம் பிள்ளைகள் 12.8 என்ற ஒரு தேர்ச்சி மட்டம். 12.7 இருந்து நாங்கள் ஒழுங்கமைத்தல் 12.8 என்ற தேர்ச்சி மட்டமாக இருக்கு. இது ஒரு மிக முக்கியமான விடயம். இதில் அடிக்கடி எக்ஸாம் பேப்பர் கேள்விகள் வருவது உண்டு. அதனாலே அது கொஞ்சம் கூடுதலாக நான் இங்கே வியாக்கியானம் செய்ய இருக்கிறேன். ஒழுங்கமைத்தல் தத்துவங்கள். ஒரு ஒழுங்கமைத்தல் ஆனது வெற்றிகரமாக அமைய வேண்டுமென்றால் அந்த ஒழுங்கமைத்தலில் கடைபிடிக்க வேண்டிய, பின்பற்ற வேண்டிய விதிகள், கோட்பாடுகள் என்ன? அவைதான் ஒழுங்கமைத்தல் தத்துவங்களாக வரும். அப்படி பார்க்கிற போது பிள்ளைகள், ஒன்று கட்டளையின் ஓரினத்தன்மை அல்லது ஒருமைப்பாடு, யூனிட்டி ஆஃப் கமாண்ட் என்று சொல்லுவோம். இரண்டாவது பிள்ளைகள் கட்டுப்பாட்டின் விசால அளவு அல்லது கட்டுப்பாட்டு தூரம், ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லுவோம். மூன்றாவது கட்டளை சங்கிலி அல்லது முகாமை மட்டங்கள், ஓர்டர் செயின், செயின் ஆஃப் கமாண்ட் என்று சொல்லுவோம். நான்காவது சம அதிகாரங்கள் பொறுப்புகள், ஈக்குவல் அதாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்று சொல்லுவோம். அதிகார கையளிப்பு அல்லது அதிகார ஒப்படைப்பு, அதாரிட்டி டெலிகேஷன் என்று சொல்லலாம். அதிகார மையப்படுத்தலும் பன்முகப்படுத்தலும், அதாரிட்டி சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் என்று சொல்லுவோம். இதுக்கிட சிலவள திணைக்களப்படுத்தல், ஏனைய பணிகளையும் சேர்க்கலாம். ஆனால் தத்துவங்கள் என்றால் இவை மட்டும்தான் வரக்கூடிய வகையில் இருக்கும். ஒரு ஒழுங்கமைத்தல் சிறப்பானதாக, வெற்றிகரமானதாக காணப்பட வேண்டுமென்றால் அந்த ஒழுங்கமைத்தலில் பின்பற்றப்பட வேண்டிய கோட்பாடுகள் என்ன? அந்த கோட்பாடுகள் தான் ஒழுங்கமைத்தலின் தத்துவங்களாக வரும். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங். இதில் நான் ஒரு 6 தத்துவங்களை வரிசைப்படுத்தி இருக்கிறேன் பிள்ளைகள். அந்த தத்துவங்களை பார்க்கிறோம். அதுல முதலாவது கட்டளையின் ஓரினத்தன்மை அல்லது ஒருமைப்பாடு, யூனிட்டி ஆஃப் கமாண்ட் என்று சொல்லுவான். இந்த கட்டளையின் ஓரினத்தன்மை அல்லது ஒருமைப்பாடு அப்படி என்றா என்ன? இப்போ ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகார படிநிலை இருக்கிறது. ஒரு பாடசாலை எடுத்தமென்றால் அதிபர் இருப்பார், பிரதி அதிபர்கள், உதவி அதிபர்கள், அப்படியே பிரிவு தலைவர்கள், கீழே ஆசிரியர்கள் என்று சொல்லி ஒரு அமைப்பு வரைபடத்தை நீங்கள் அறிவீர்கள். அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு பதவி நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஊழியருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மேலதிகாரிகள் அவருக்கு மேலே இருந்து கட்டளையிடுகின்ற, வேலை சம்பந்தமான உத்தரவை பிறப்பிக்கின்ற அதிகாரத்துடன் இருந்தாலும் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஊழியருக்கு ஒரு மேலதிகாரி மட்டும்தான் வேலை சம்பந்தமான கட்டளை பிறப்பிக்க வேண்டும். ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரு ஊழியருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மேலதிகாரிகள் உத்தரவினை, கட்டளையினை பிறப்பித்தால் அந்த கட்டளையினை நிறைவேற்றுவதில் முரண்பாடுகள், குழப்பங்கள், சீரற்ற தன்மைகள் காணப்படும். அது நிறுவன குறிக்கோளை அடைந்து கொள்வதற்கு ஒரு தடையாக இருக்கும். எனவே கட்டளையின் ஓரினத்தன்மை, யூனிட்டி ஆஃப் கமாண்ட் என்றால் என்ன? நோட்ஸை பாருங்கள், அமைப்பை பாருங்கள், விளக்கத்தை பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் உள்ள குறிப்பிட்ட ஒரு ஊழியனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மேலதிகாரியிடமிருந்து மட்டுமே வேலை தொடர்பான கட்டளையானது பிறப்பிக்கப்பட வேண்டும். இதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சொல், பயன்படுத்தக்கூடிய பெயர் கட்டளையின் ஓரினத்தன்மை அல்லது ஒருமைப்பாடு, யூனிட்டி ஆஃப் கமாண்ட் என்று சொல்லுவோம். இது முதலாவது. ஒரு நிறுவனத்தில் வெற்றிகரமான ஒழுங்கமைத்தல் என்றால் கட்டளையின் ஓரினத்தன்மை காணப்பட வேண்டும். இரண்டாவதுக்கு பாருங்க பிள்ளைகள், கட்டுப்பாட்டினுடைய விசால அளவு, ஆங்கிலத்தில் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லுவோம், அல்லது கட்டுப்பாட்டு தூரம் என்று சொல்லுவோம். இந்த கட்டுப்பாட்டின் விசால அளவு அல்லது கட்டுப்பாட்டு தூரம் என்பது ஒரு முகாமையாளருக்கு கீழே பணியாற்றக்கூடிய
அந்த முகாமையாளரால் கட்டுப்படுத்தப்படுகின்ற அந்த முகாமையாளருக்கு அறிக்கையிட வேண்டிய ஊழியர்களின் எண்ணிக்கை சார்ந்த எண்ணக்கரு. எண்ணிக்கை சார்ந்த எண்ணக்கரு. மீண்டும் ஒரு பிள்ளைகள், ஒரு முகாமையாளரின் கீழ் பணியாற்றுகின்ற அந்த முகாமையாளருக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய, அறிக்கையிட வேண்டிய, ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அந்த முகாமையாளரால் கட்டுப்படுத்தப்படுகின்ற ஊழியர்களின் எண்ணிக்கை சார்ந்த எண்ணக்கர். உண்மையிலே அது எண்ணிக்கை என்று நாங்கள் நம்பர்ல வரையறுக்க முடியாது. நம்பர் அதிகமாயிருக்கிறதா குறைவாயிருக்கிறதான்னு பார்க்கிறோம். அந்த எண்ணிக்கை சார்ந்த எண்ணக்கருவுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பெயர் கட்டுப்பாட்டின் விசால அளவு. உதாரணத்துக்கு ஒரு பாடசாலையில, ஒரு 1AB ஸ்கூல்ல ஒரு அதிபர், அந்த அதிபருக்கு கீழே ஒரு 200 ஆசிரியர்கள் பணியாற்றலாம். அதே வேளையில இன்னும் ஒரு பாடசாலை, ஒரு சிறிய பாடசாலையில ஒரு அதிபருக்கு கீழே ஒரு 10 ஆசிரியர்கள் பணியாற்றலாம். எனவே 2 பேரும் அதிபர் தான். ஆனால் 2 பேற்ற கட்டுப்பாட்டின் விசால அளவும் வித்தியாசமாக இருக்கு. முதலாவதா சொன்ன பாடசாலையில ஒரு அதிபருக்கு கீழே 200 டீச்சர்ஸ் என்றால் அது விரிந்த விசால அளவு என்று சொல்லுவோம், அகன்ற விசால அளவு என்று சொல்லுவோம். இன்னும் ஒரு பாடசாலையிலே அதிபருக்கு கீழே ஒரு 10-20 டீச்சர்ஸ் மட்டுமென்றால் அது ஒடுங்கிய விசால அளவு என்று சொல்லுவோம். அப்ப இங்கே ஒப்பிடுகின்ற போது எண்ணிக்கையை நாங்கள் வரையறுத்து சொல்ல முடியாது. 10 பேர், 20 பேர், 50 பேர் என்று சொல்ல முடியாது. ஒரு முகாமையாளரின் கீழ் பணியாற்றுகின்ற, ஒரு முகாமையாளருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய, அந்த முகாமையாளருக்கு அறிக்கையிட வேண்டிய, ரிப்போர்ட் பண்ண வேண்டிய ஊழியர்களின் எண்ணிக்கை சார்ந்த எண்ணக்கருதான் கட்டுப்பாட்டின் விசால அளவு. இந்த கட்டுப்பாட்டின் விசால அளவு என்பது ஒரு முகாமைக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளுமை, முகாமையாளருக்குள்ள ஆளுமை, அவருக்கு இருக்கிற அறிவு, அவருக்குள்ள அனுபவம், அவருக்குள்ள தகமைகள், நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை, இவற்றின் தன்மைக்கு ஏற்ப கட்டுப்பாட்டினுடைய விசால அளவு என்பது பிள்ளைகள் வேறுபடுவதாக காணப்படும். ஒவ்வொரு முகாமையாளருக்கும் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு விசால அளவு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு, அனுபவம், ஆளுமை, திறன்கள் இவற்றினால் மாற்றமடையக்கூடியதாக இருக்கும். அது நிறுவனத்தின் தன்மை தேவைக்கு அமையவும் கட்டுப்பாட்டு விசால அளவு மாற்றமடையும். இந்த கட்டுப்பாட்டின் விசால அளவை பிள்ளைகள் நாங்கள் 2ஆ பிரிக்கலாம். ஒடுங்கிய விசால அளவு, விரிந்த விசால அளவு, அவ்வாறு நாங்கள் பிரிக்கலாம். இப்ப நாங்கள் பார்க்க போறோம் பிள்ளைகள், ஒடுங்கிய விசால அளவு, narrow span of control என்றால் என்ன? ஒடுங்கிய விசால அளவு என்பது பிள்ளைகள் ஒரு முகாமையாளருக்கு கீழே பணியாற்றுகின்ற அல்ல அறிக்கையிட வேண்டிய ஊழியர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இது ஒடுங்கிய விசால அளவு. இந்த வரைபடத்தில் நீங்க பார்க்கிறீங்கள், முகாமையாளருக்கு கீழே பணியாற்றுகின்ற ஊழியர்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதேவேளை இன்னொரு விடயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும், இங்கே முகாமை மட்டங்களினுடைய அளவு அதிகமாக இருக்கும். அப்ப ஒடுங்கிய விசால அளவுக்கு ஒரு டெபினிஷன், ஒரு வரைவிலக்கணத்தை நாங்கள் கொடுத்தோம் என்றால், ஒரு முகாமையாளரின் கீழ் பணியாற்றுகின்ற அவருக்கு அறிக்கையிட வேண்டிய ஊழியர்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் என்றால் அதற்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் ஒடுங்கிய விசால அளவு. இந்த ஒடுங்கிய விசால அளவில் என்ன பண்புகள் இருக்கும்? அறிக்கையிட வேண்டிய ஊழியர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும், முகாமை மட்டங்களினுடைய அளவு அதிகமாயிருக்கும். வரைவிலக்கணமாக சொல்லுகிற போது அறிக்கையிட வேண்டிய ஊழியர்களை பற்றி சொல்லுவோம். ஆனால் ஒரு வரைபடத்தில் காண்பிக்கிற போது முகாமை மட்டங்களின் எண்ணிக்கை அவதானிக்கப்படும். 2013-14 எக்ஸாம் பேப்பர்ல இந்த மாதிரி வரைபடங்களை தந்து போட்டு இது என்ன விசால அளவு, இங்கே இருக்கிற அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் எவை என்பது கேள்வி. பார்த்துக் கொள்ளுங்கள், 2013-14 எக்ஸாம் பேப்பர் கேள்விகள். அப்ப நீங்கள் இங்க பார்க்கிற ஒடுங்கிய விசால அளவில அறிக்கையிடும் ஊழியர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும், முகாமை மட்டங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்ப அறிக்கையிட வேண்டிய ஊழியர், ஒரு முகாமைக்கு கீழே வரக்கூடிய ஊழியர் எண்ணிக்கை குறைவென்றால் அங்கே நெருங்கிய மேற்பார்வை இருக்கும், நெருங்கிய தொடர்பாடல் இருக்கும், நெருங்கிய கட்டுப்பாடு இருக்கும், ஊழியர்களுக்கான சுதந்திரம் குறைவாக இருக்கும், மனிதவள செலவுகள் உயர்வாக காணப்படும். இது ஒடுங்கிய விசால அளவில் இருக்கக்கூடிய பண்புகள். அதை அனுகூலம் பிரதிகூலமாக நாங்கள் பிரிக்க முடியும். ஒடுங்கிய விசால அளவில் இருக்கக்கூடிய அனுகூலங்களை பாருங்க பிள்ளைகள் ஸ்கிரீன்ல. இறுக்கமான முகாமைத்துவ கட்டுப்பாட்டை மேற்கொள்ளலாம். ஒரு அதிபருக்கு கீழே பணியாற்றுகிற ஆசிரியருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிற போது இறுக்கமான முகாமைத்துவ கட்டுப்பாட்டினை மேற்கொள்ள முடியும். எனவே மேற்பார்வை இலகுவாக மேற்கொள்ள முடியும். நெருக்கமான தொடர்பாடலும் நெருங்கிய உறவும் காணப்படும்.
ஒவ்வொரு ஊழியருடைய செயல்பாட்டின் மீதும் கருமத்தின் மீதும் கூடுதல் கவனம் எடுக்கலாம். பயிற்சி அளித்தல் சுலபமாக இருக்கும், ஊக்கப்படுத்தல் சுலபமாக மேற்கொள்ளப்படும். காரணம் என்ன? ஒரு முகாமையின் கீழ் பணியாற்றுகின்ற ஊழியர்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அறிக்கையிட வேண்டிய ஊழியர்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அந்த காரணத்தால் இந்த நன்மைகள் வரும். அதேவேளை என்ன தீமைகள் இருக்கும்? அதிக மனிதவள செலவு, முகாமைத்துவ செலவுகள் இருக்கும். அதிக மனிதவள செலவு அல்லது முகாமைத்துவ செலவுகள் காணப்படுவதாக இருக்கும். தீர்மானம் எடுப்பதில் காலதாமதம் அதிகரிக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு தீர்மானத்தையும் எடுக்கிறது கீழ்மட்டத்தில் இருந்து மேல்மட்டத்தை நோக்கி அனுமதிகளை பெறுகின்ற போது தீர்மானம் எடுப்பதற்கான காலதாமதம் அதிகம். அதிக முகாமை மட்டங்கள் காணப்படுகிற போது முரண்பாடுகளுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். என்றால் முகாமை மட்டங்களுக்கு இடையிலே அதிகாரங்கள் பொறுப்புகளினுடைய அளவு வேறுபடுகிற போது அங்கே முரண்பாடுகளுக்கான சந்தர்ப்பம் அதிகம். ஊழியர்களுக்கான கட்டுப்பாடு அதிகம் காணப்படுவதால் சுதந்திரம், ஊழியர்கள் சுதந்திரமாக இயங்கக்கூடிய சந்தர்ப்பம் குறைவாக காணப்படும். எனவே நீங்கள் பார்த்தது ஒடுங்கிய விசால அளவு சம்பந்தமாக. இப்ப பார்க்குறீங்க பிள்ளைகள், விரிந்த அல்லது அகன்ற விசால அளவு. இரண்டாவது படத்தை பாருங்கள். ஒரு முகாமைக்கு கீழே இருக்கக்கூடிய ஊழியர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. ஒரு முகாமைக்கு கீழே இருக்கக்கூடிய ஊழியர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. அதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் பிள்ளைகள் விரிந்த விசால அளவு. இந்த விரிந்த விசால அளவில் என்ன பண்புகள் காணப்படும்? விரிந்த விசால அளவில் ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகம் காணப்படுவதாக இருக்கும். ஆகவே தொடர்பாடல் பிரச்சனைகள் ஏற்படும், தொடர்புபடுத்தல் பிரச்சனைகள் ஏற்படும், கட்டுப்படுத்தல் கடினமானதாக காணப்படும், பயிற்சி அளித்தல் கடினமானது, ஊக்கப்படுத்தல் வழங்குதல் கடினமானது, ஊழியர்களுக்கு சுதந்திரம் அதிகம் காணப்படும். அப்ப விலகலுக்கான சந்தர்ப்பமும் இருக்கும், ஊழியர்கள் விருப்பத்தோட வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். எனவே இந்த விரிந்த விசால அளவில் என்ன அனுகூலங்கள், என்ன பிரதிகூலங்கள் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள். ஒடுங்கிய விசால அளவினுடைய நன்மைகள் தீமைகளை பார்த்து கொண்டால் விரிந்த விசால அளவின் நன்மைகள் தீமைகளை நீங்கள் தலைகீழ் வடிவமாக மாற்றி விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். விரிந்த விசால அளவில் என்ன நன்மைகள் பிள்ளைகள்? முதலாவது நன்மை, மனிதவள செலவுகள் குறைவானது. முகாமை மட்டங்கள் குறைவு என்ற காரணத்தால் மனிதவள செலவுகள் குறைவானதாக இருக்கும். விரைவாக தீர்மானம் எடுக்கலாம். அதிக மட்டங்களை தாண்டி வர வேண்டிய தேவை இல்லை. எனவே தீர்மானங்கள் விரைவாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முகாமை மட்டங்களுக்கு இடையில் முரண்பாடு இல்லை. ஊழியர்களுக்கு சுதந்திரம் அதிகம் காணப்படுவதால் சுயமாக பல முடிவுகளை எடுத்து செயல்படக்கூடிய தன்மை காணப்படும். எனவே ஊழியர்கள் ஊக்கப்படுத்தப்படுகின்ற நிலைமை ஏற்படும். அதேவேளை விரிந்த விசால அளவில் என்ன தீமைகள்? நெருங்கிய தொடர்பாடலை மேற்கொள்ள முடியாது. ஒரு அதிபரை கீழே 400 ஆசிரியர்கள் வேலை செய்தால் ஒவ்வொருவரையும் இண்டிவிஜுவலாக அவரால் மேற்பார்வை செய்ய முடியாது, தொடர்பாடல் செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. எனவே அங்கே அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேணும், அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் விரிந்த விசால அளவில். ஆகவே இந்த விரிந்த விசால அளவில் ஊழியர்கள் சுதந்திரம் அதிகம் காணப்படுவதால் ஊக்கப்படுத்தப்படுவார்கள். தீமைகள், நெருங்கிய தொடர்பாடலை மேற்கொள்ள முடியாது, இறுக்கமான கட்டுப்பாட்டினை மேற்கொள்ள முடியாது, தொடர்பாடல் பிரச்சனை ஏற்படும், தொடர்புபடுத்தல் பிரச்சனைகள் ஏற்படும். பிரச்சனைகள் அதிகம் ஏற்படுகின்ற காரணத்தால இந்த விரிந்த விசால அளவில் அதிகார பரவலாக்கம் தேவைப்படும். ஊழியருக்கு வழிகாட்டுதலும், ஊழியர்களுக்கு பயிற்சி வழங்குதலும், ஊழியரை ஊக்கப்படுத்தல் செய்வதும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். காரணம், எண்ணிக்கை அடிப்படையில் ஊழியர்களின் தொகை அதிகம். எனவே நீங்கள் இரண்டாவதாக பார்த்த ஒழுங்கமைத்தல் தத்துவம், கட்டுப்பாட்டின் விசால அளவு. ஒரு முகாமையின் கீழ் பணியாற்றுகின்ற அந்த முகாமைக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய ஊழியர்களின் எண்ணிக்கை சார்ந்த எண்ணக்கரு, அந்த எண்ணிக்கை சார்ந்த எண்ணக்கருவுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பெயர் விசால அளவு. இந்த ஊழியர்களின் எண்ணிக்கை அடிப்படையாக வச்சுக்கொண்டு பிள்ளைகள் விசால அளவை இரண்டாக நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். அப்போ ஒன்று ஒடுங்கிய விசால அளவு, அடுத்தது அகன்ற அல்லது விரிந்த விசால அளவு. ரெண்டு வகையான ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோலை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து வரப்போற மூன்றாவது ஒழுங்கமைத்தல் தத்துவம், கட்டளை சங்கிலி அல்லது சொல்லுவோம் முகாமை மட்டங்கள். நாங்கள் ஏற்கனவே இந்த விடயத்தை கதைச்சிருக்கிறோம். கட்டளை சங்கிலி அல்லது முகாமை மட்டம் என்பது ஒரு நிறுவனத்திலே அதிகார படி வரிசை காணப்படும். ஒரு பாடசாலை எடுத்தால் அதிபர்,
பிரதி அதிபர், உதவி அதிபர்கள், அதே போல பிரிவு தலைவர்கள், வகுப்பாசிரியர்கள், ஆசிரியர்கள் என்று சொல்லி ஒரு நிர்வாக ஒழுங்கமைப்பு ஒன்று இருக்கும், அமைப்பு இருக்கும், கட்டமைப்பு இருக்கும். அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பதவிகளுக்கிடையில், முகாமை மட்டங்களுக்கிடையில் அதிகாரங்கள் முறிவடையாத வகையில் தொடர்ச்சித்தன்மை கொண்டதாக காணப்பட வேண்டும். அதாவது அதிகார பகிர்வு என்பது மேலிருந்து கீழாகவோ கீழிருந்து மேலாகவோ கிடையாகவோ அல்லது செங்குத்தாகவோ முறிவடையாத வகையில் காணப்பட வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் ஒரு பதவி இன்னொரு பதவியோட தொடர்ச்சித்தன்மையாக இணைக்கப்பட வேண்டும். மேலிருந்து கீழாக பார்த்தால் அதிகாரங்கள் பொறுப்புகள் குறைந்து செல்லும் விதத்தில், கீழிருந்து மேல் நோக்கி பார்த்தால் அதிகாரங்கள் பொறுப்புகள் அதிகரித்து செல்லும் அமைப்பில் ஒரு நிறுவனத்தில பதவிகளுக்கிடையில், முகாமை மட்டங்களுக்கிடையில் முறிவடையாத வகையில் அதிகாரங்களும் பொறுப்புகளும் பகிர்ந்து வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஸ்கிரீன்ல உள்ள நோட்ஸை பாருங்க பிள்ளைகள். ஒரு நிறுவனத்தின் பல்வேறு முகாமை மட்டங்கள் காணப்படுகின்ற போது அந்த முகாமை மட்டங்களுக்கிடையிலான தொடர்பு, அதிகாரங்கள், பொறுப்புகள் முறிவடையாத வகையில் சங்கிலி தொடராக காணப்பட வேண்டும் என்பது கட்டளை சங்கிலியாக இருக்கும். அதே போலத்தான் அந்த கட்டளை சங்கிலிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தொடர்பாடல் சங்கிலி, ஸ்கலர் செயின் என்று சொல்லுவோம், கம்யூனிகேஷன் செயின், ஸ்கலர் செயின் என்று சொல்லுவோம், ஓர்டர் செயின் மாதிரி ஸ்கலர் செயின், தொடர்பாடல் சங்கிலி, முறைசார் தொடர்பாடலும் முறிவடையாத வகையில் தொடர்புபட்டு காணப்பட வேண்டும். ஒரு ஆசிரியர், பாடசாலை ஆசிரியர் தன்னுடைய பிரிவு சம்பந்தமான பிரச்சனைகளை பிரிவு தலைவருக்கூடாக, பிரிவு தலைவர் உதவி அதிபருக்கூடாக, உதவி அதிபர் பகுதி இன்னும் ஒரு அதிபருக்கூடாக, அப்படியாக நாங்கள் போய்கொண்டிருப்போம். அங்கே அந்த தொடர்பு கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக முறிவடையாத வகையில் காணப்பட வேண்டும். கட்டளை சங்கிலி, அதோட சேர்த்து தொடர்பாடல் சங்கிலி. அடுத்தது சம அதிகாரங்கள், பொறுப்புகள். ஒரு நிறுவனத்தில் வேறுபட்ட பதவிகள் இருக்கும், பதவி மட்டங்கள் இருக்கும், அதிகார மட்டங்கள் இருக்கும், முகாமை மட்டங்கள் இருக்கும். ஒரு முகாமை மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியருக்கு அவருக்கு இருக்கிற அதிகாரங்களும் அவருக்கு இருக்கிற பொறுப்புகளும் சமனாக காணப்பட வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு உற்பத்தி முகாமையாளரை எடுத்துக்கொண்டால், செயல்பாட்டு முகாமையாளரை எடுத்துக்கொண்டால், அவருக்கு இருக்கிற அதிகாரங்களும் அவருக்கு இருக்கிற பொறுப்புகளும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல சமனாக காணப்பட வேண்டும். அதிகாரங்களை விட பொறுப்புகளினுடைய அளவு அதிகமாக காணப்பட்டால் அங்கே கடமைகளை அவரால் நிறைவேற்ற முடியாது. காரணம், அதிகாரங்கள் போதாது. அதேபோல பொறுப்புகளை விட அதிகாரங்கள் அதிகமாக காணப்பட்டால் அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்படும். எனவே அதிகாரத்தை விட பொறுப்புகள் அதிகம் காணப்பட்டால் கடமைகளை நிறைவேற்ற முடியாது. பொறுப்புகளை விட அதிகாரங்கள் அதிகம் காணப்பட்டால் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்படும், துஷ்பிரயோகம் செய்யப்படும். எனவே ஒரு முகாமையாளருக்கு இருக்க வேண்டிய அதிகாரமும் பொறுப்பும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல சமனாக இருக்க வேண்டும். அதே போல ஒரே மாதிரியான முகாமை மட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு வெவ்வேறுபட்ட முகாமையாளருக்கான அதிகாரங்களும் பொறுப்புகளும் சமனாக காணப்பட வேண்டும். இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் சம அதிகாரங்கள் சம பொறுப்புகளாக இருக்கும். எனவே அந்த நோட்ஸை பார்க்கிறீங்கள். ஒவ்வொரு முகாமையாளரும் தமது முகாமைத்துவ பணிகளையும் கடமைகளையும் நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களும் பொறுப்புகளும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல காணப்பட வேணும். அடுத்தது ஐந்தாவதுக்கு நாங்கள் வருவோம் பிள்ளைகள். ஒழுங்கமைத்தல் தத்துவத்திலே ஐந்தாவது அதிகார கையளிப்பு அல்லது அதிகார ஒப்படைப்பு. ஒரு உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முகாமையாளர் அல்லது ஒரு மேல் அதிகாரி தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்களை அல்லது தீர்மானம் எடுப்பதற்கான அங்கீகாரத்தினை தனக்கு கீழே இருக்கக்கூடிய முகாமையாளருக்கு அல்லது ஊழியருக்கு அல்லது தன்னுடைய உதவியாளருக்கு ஒப்படைப்பது அதிகார கையளிப்பு. இந்த அதிகார கையளிப்பு என்பது மேலிருந்து கீழ் நோக்கி உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முகாமை தன்னிடம் இருக்கக்கூடிய தீர்மானம் எடுப்பதற்கான அதிகாரங்களை அல்லது தீர்மானம் எடுப்பதற்கு இருக்கக்கூடிய உரிமையினை தனக்கு கீழே உள்ள ஒரு முகாமையாளருக்கு, கீழ்மட்ட முகாமையாளருக்கு, ஒரு உதவியாளருக்கு அல்லது ஒரு ஊழியருக்கு ஒப்படைத்தால் அது அதிகார கையளிப்பு, பவர் டெலிகேஷன், அதாரிட்டி டெலிகேஷன் என்று சொல்லுவோம். இந்த அதிகார கையளிப்புக்கான ஒரு வரைபடத்தையும் அங்கே பொறுப்பு கூறல், வகை கூறல் என்ற ஒரு விடயத்தையும் நீங்கள் பார்க்கிறீர்கள்.
ஒரு உயர்மட்ட முகாமையாளர் வரைபடத்தில் ஒரு உயர்மட்ட முகாமையாளர் தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் கீழ்மட்ட முகாமையாளருக்கு ஒப்படைக்கிறார். அந்த அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் பெற்றுக்கொண்ட கீழ்மட்ட முகாமையாளர் தான் செய்யக்கூடிய கடமைகள் சம்பந்தமாக ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு அதிகாரங்களை தனக்கு வழங்கிய உயர்மட்ட முகாமையாளருக்கு பதில் சொல்ல வேண்டியவராக இருக்கிறார். அந்த பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் வகை கூறுதல். ஆங்கிலத்தில் அக்கவுண்டபிலிட்டி என்ற சொல் பயன்படுத்தப்படும். இந்த அக்கவுண்டபிலிட்டி என்றால் என்ன என்று பார்த்தால், அதிகார கையளிப்பின் மூலம், நல்லா கவனிங்க பிள்ளைகள், அக்கவுண்டபிலிட்டி வகை கூறல் என்றால் என்ன? எக்ஸாம் பேப்பர் கேள்வி. அதிகார கையளிப்பின் மூலம் அதிகாரங்களை பெற்றுக்கொண்ட கீழ்மட்ட முகாமையாளர் ஒருவர் அல்ல உதவியாளர் ஒருவர் தான் மேற்கொண்ட நடவடிக்கைகளால் ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு உயர்மட்ட முகாமைக்கு பதில் சொல்ல வேண்டிய தன்மையை கொண்டிருந்தால் அதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் வகை கூறுதல். ஆங்கிலத்தில் அக்கவுண்டபிலிட்டி என்று சொல்லுவோம். எனவே பொறுப்பு என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி, வகை கூறல் என்பது அக்கவுண்டபிலிட்டி. பொறுப்பு என்பது அதிகாரத்தோட சம்பந்தப்பட்டது, வகை கூறல் என்பது அதிகார கையளிப்புடன் சம்பந்தப்பட்டது. நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த அதிகார கையளிப்பு எதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டும்? ஒன்று, தீர்மானம் எடுப்பதில் இருக்கக்கூடிய தேவையற்ற காலதாமதம், முரண்பாடுகள், நடைமுறைகளை குறைக்க தவிர்க்க முடியும். உயர்மட்ட முகாமை முக்கியமான தந்திரோபாய தீர்மானங்களில் தன்னுடைய கவனத்தை குவிக்க முடியும். அதிகாரத்தை கீழ்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து வழங்குவதன் மூலம், கையளிப்பதன் மூலம். கீழ்மட்ட முகாமையாளர்களுக்கு தீர்மானம் எடுக்கும் சந்தர்ப்பத்தை வழங்கி அதிகாரத்தை கையளிப்பதன் மூலம் அவர்களுடைய ஒத்துழைப்போட சிறந்த தீர்மானங்களை எடுக்கவும் எடுத்த தீர்மானங்களை சிறப்பாக நடைமுறைப்படுத்தவும் முடியும். எனவே அதிகார கையளிப்பு, பவர் டெலிகேஷன் என்பது நன்மைகளை தரக்கூடிய விடயமாக இருக்கும். அடுத்த விடயம், ஆறாவதும் இறுதியானதுமான ஒழுங்கமைத்தல் தத்துவம், அதிகார மையப்படுத்தலும் அதிகாரம் பன்முகப்படுத்தலும். சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன். ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்ட முகாமையாளரிடம் தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான அதிகாரங்கள் அதிக அளவில் குவிந்து காணப்பட்டால், உயர்மட்ட முகாமை நிறுவனம் தொடர்பான அனைத்து முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுத்துக்கொண்டால் அதற்கு நாங்கள் சொல்லுவோம் அதிகார மையப்படுத்தல். உதாரணத்துக்கு, ஒரு பாடசாலையில் அதிபர் மட்டுமே அனைத்து தீர்மானங்களையும் எடுத்துக்கொண்டால் அது அதிகார மையப்படுத்தல். அதேவேளை ஒரு பாடசாலையினுடைய அதிபர் தீர்மானங்களை எடுக்கிற போது உதவி அதிபர்கள், பிரதி அதிபர்கள், பிரிவு தலைவர்கள், ஆசிரியர்கள், மாணவர் தலைவர்கள், பழைய மாணவர் சங்கம், இப்படி பல்வேறுபட்ட அக்கறையுடைய தரப்பினர்களையும் இணைத்து கொண்டு கலந்துரையாடி கருத்து பரிமாற்றங்களுக்கூடாக தீர்மானம் எடுத்தால் அது அதிகாரம் பன்முகப்படுத்தல். எனவே அதிகாரம் உயர்மட்ட முகாமையிடம் குவிந்து காணப்பட்டால் அது மையப்படுத்தல் எனவும், தீர்மானம் எடுப்பதற்கான உரிமை, அங்கீகாரம் கீழ்மட்ட ஊழியர்கள், முகாமையாளர்கள், உதவியாளர்களுக்கு பகிர்ந்து வழங்கப்பட்டால் அது பன்முகப்படுத்தல் என்று சொல்லுவோம். எனவே ஒழுங்கமைத்தல் சம்பந்தப்பட்ட தத்துவங்களை பார்த்திருக்கிறீங்க பிள்ளைகள். கட்டளையின் ஓரினத்தன்மை, கட்டுப்பாட்டின் விசால அளவு, கட்டளை சங்கிலி, சம அதிகாரங்கள், பொறுப்புகள், அதிகார கையளிப்பு, அதிகார மையப்படுத்தல், பன்முகப்படுத்தல். இந்த மையப்படுத்தல்ல இருக்கிற அனுகூலங்கள் என்ன? உயர்மட்ட முகாமையிடம் தீர்மானம் எடுப்பதற்கான அதிகாரங்கள் குவிந்திருக்கும். அதில் என்ன அனுகூலங்கள்? மிக விரைவாக தீர்மானம் எடுக்கலாம் என்று அவர் மட்டும்தான் எடுக்க போறார். தீர்மானத்திலே ஒருமைப்பாடு இருக்கும், முரண்பாடுகள், விமர்சனங்களுக்கு இடமில்லை. கட்டுப்படுத்தலை மேற்கொள்வது இலகுவாக இருக்கும், தொடர்பாடல் இலகுவாக அமையும், குறைவான செலவு கிரயம் ஏற்படும். இது மையப்படுத்தல்ல இருக்கிற அனுகூலம். அதே வேளையிலே அந்த மையப்படுத்தப்பட்ட அதிகார மையப்படுத்தலால் என்ன வரையறைகள், என்ன குறைபாடுகள்? தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவது கடினம். உயர்மட்ட முகாமை மட்டுமே முடிவுகளை எடுக்கிற போது கீழ்மட்ட உதவியாளர்களுடைய ஒத்துழைப்பு, பங்களிப்பு குறைவு. இரண்டாவது, ஊழியர் ஊக்கப்படுத்தப்பட மாட்டார்கள். ஊழியர்களுக்கு திருப்தி இன்மை அதிகரிக்கும், டிசாட்டிஸ்ஃபேக்ஷன். மிகச்சிறந்த தீர்மானங்களை எடுக்க முடியாமல் போகலாம். ஏன்? கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பு, பங்களிப்பு, ஆலோசனை கிடைக்கவில்லை. இந்த அதிகார மையப்படுத்தலில் இருக்கக்கூடிய அதே நன்மைகள், தீமைகள் பன்முகப்படுத்தலில் தலைகீழ் வடிவமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம்.
அடுத்ததுக்கு நாங்கள் வருவோம் ஒழுங்கமைப்பினுடைய வரைபடங்கள், அமைப்பு வரைபடங்கள். ஒரு நிறுவனத்திலே அமைப்பு வரைபடம் என்பது அதிகாரங்கள் பொறுப்புகளினுடைய அளவை அடிப்படையாக கொண்டு வகுக்கப்படும். அப்படி வகுக்கின்ற போது இந்த அமைப்பு வரைபடங்களை பிள்ளைகள் மூன்றாக அல்லது ஒழுங்கமைப்பு முறைமைகளை நாங்கள் மூன்றாக பார்க்கலாம். ஒன்று பிள்ளைகள் கிடையான ஒழுங்கமைப்பு என்று சொல்லுவோம். கிடையான ஒழுங்கமைப்பு நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்கே இடமிருந்து வலமாக அதிகாரங்கள் பொறுப்புகள், ஏஆர் என்பது authorities and responsibilities. இடமிருந்து வலமாக அங்கே ஊழியர்கள் முகாமைக்கான அதிகாரங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட்டால் அதற்கு நாங்கள் சொல்லுவோம் கிடையான ஒழுங்கமைப்பு வரைபடம். இரண்டாவது பாருங்கள், செங்குத்தான அல்லது நிலைக்குத்தான அமைப்பு வரைபடம், வெர்டிக்கல் என்று சொல்லுவோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஏஆர் authorities and responsibilities மேலிருந்து கீழாக வருகிறது. அங்கே மேலிருந்து கீழாக அதிகாரங்கள் பொறுப்புகள் பாய்ந்து செல்லும், குறைந்து செல்லும். அப்ப முதலாவது கிடையானது, இரண்டாவது நிலைக்குத்தானது, மூன்றாவது வட்ட வடிவமானது. ஒரு வணிக நிறுவனத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அங்கே ஜெனரல் மேனேஜர், ஒரு பொது முகாமையாளர், அவரை தொடர்ந்து உற்பத்தி, நிதி, சந்தைப்படுத்தல், மனித வளம். அதே போல் ஒரு பாராளுமன்றத்திலே அமைப்பு எடுத்து பார்த்தால் அந்த பாராளுமன்றத்திலே பிரதம மந்திரி, அவரை தொடர்ந்து அமைச்சர்கள், உதவி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறு இருக்கும். எனவே இது வட்ட வடிவான மையத்தில் இருந்து வெளிநோக்கி அதிகாரங்கள் பொறுப்புகள் பாய்ந்து செல்லும். அப்ப ஒழுங்கமைப்பு வரைபடங்கள் வரையப்படுகின்ற முறையின் அடிப்படையில் அதிகாரங்கள் பொறுப்புகள் பாய்ந்து செல்லுகின்ற அந்த அமைப்பின் அடிப்படையில் கிடையான வரைபடம், நிலைக்குத்தான வரைபடம், வட்ட அமைப்பிலான வரைபடம் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பிள்ளைகள் முறை சார்ந்த ஒழுங்கமைப்பும் முறை சாராத ஒழுங்கமைப்பும். உத்தியோகபூர்வமாக நீங்கள் ஏற்கனவே பார்த்த மூன்றும், கிடையானது, செங்குத்தானது, வட்ட வடிவத்திலானது என்ற அந்த மூன்றும் பிள்ளைகள் முறை சார்ந்த ஒழுங்கமைப்பு. ஒரு ஒழுங்கமைப்பு வரைபடம் உத்தியோகபூர்வமாக எந்த விதமான முறிவடைதலும் இல்லாமல், எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாமல் அதிகாரங்கள் பாய்ந்து செல்லும் விதத்தில் உருவாக்கப்பட்டால் அதற்கு நாங்கள் சொல்லுவோம் முறைசார் ஒழுங்கமைப்பு. உத்தியோகபூர்வமற்ற முறையில், குழப்பமான முறையில், முறிவடையக்கூடிய வகையில் ஒரு ஒழுங்கமைப்பு வரைபடம் காணப்படுமாக இருந்தால் முறை சாராத ஒழுங்கமைப்பு என்று சொல்லுவோம். இதோட சம்பந்தப்படுத்தி இன்னொரு விடயம் பார்க்கிற பிள்ளைகள் அமைப்பு கோட்டு வரைபடம், ஆர்கனைசேஷன் சார்ட் என்று சொல்லுவோம். ஒரு பாடசாலையில நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைப்பு கோட்டு வரைபடம், அதிபர், பிரதி அதிபர்கள், உதவி அதிபர்கள், பிரிவு தலைவர்கள். அதே போல ஒரு கம்பெனியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில சிஇஓ, அவருக்கு தொழிற்பாட்டு ரீதியாக செயல்பாட்டு முகாமை, நிதி முகாமை, சந்தைப்படுத்தல் முகாமை, அவர்களுக்கு வெவ்வேறுபட்ட பதவிகள். எனவே அமைப்பு வரைபடம் என்றால் என்ன? ஒரு நிறுவனத்தின் பதவிகள், கருமங்கள், அதிகாரங்கள், பொறுப்புகள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுகின்ற ஒரு கட்டமைப்பு அமைப்பு என்று சொல்லுவோம். அந்த கட்டமைப்பை ஒரு வரைபடமாக நாங்கள் காண்பிக்கின்ற போது, ஒரு ஸ்ட்ரக்சரை, ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை ஒரு வரைபடமாக நாங்கள் காண்பிக்கின்ற போது அது அமைப்பு வரைபடமாக இருக்கும். எனவே உங்களுடைய ஸ்லைட்டை நீங்கள் பாருங்கள். நிறுவனம் ஒன்றின் பதவிகள், கருமங்கள், அதிகாரங்கள், பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ள முறைமை நிறுவனத்தில கட்டமைப்பு, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவோம். அந்த கட்டமைப்பை வணிக அமைப்பொன்றின் பதவிகளுக்கிடையில் காணப்படும் தொடர்பினையும் அதிகாரங்கள், பொறுப்புகள் பகிர்ந்து வழங்கப்பட்டுள்ள முறைமையினையும் ஒரு வரைபடமாக காண்பிக்கின்ற போது, ஒரு பாய்ச்சல் கோட்டு படமாக நாங்கள் காண்பிக்கின்ற போது அது அமைப்பு வரைபடமாக இருக்கும். ஒரு எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி பிள்ளைகள், உமக்கு தெரிந்த ஒரு வணிக நிறுவனத்தினுடைய அமைப்பு வரைபடத்தை கீறி காட்டுக. ஒரு பாடசாலையின் அமைப்பு வரைபடம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பாடசாலையிலே அதிபர் இருப்பார், அடுத்தது பிரதி அதிபர், பிறகு உதவி அதிபர்கள், பிரிவு தலைவர்கள், அவ்வாறு ஒரு வரைபடத்தை உங்களால் கீற முடியும். இந்த அமைப்பு வரைபடத்தின் மூலம் என்ன தகவல்கள் வெளிப்படுத்தப்படும்? அந்த நிறுவனத்திலே அதிகாரங்கள் எவ்வாறு பகிர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த நிறுவனத்தில் பொறுப்புகள் எவ்வாறு பகிரப்பட்டிருக்கின்றது, அந்த நிறுவனத்தில் முறைசார் தொடர்பாடல் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது, அதிகார கையளிப்பு எவ்வாறு இடம்பெறுகிறது, கட்டுப்பாட்டின் விசால அளவினுடைய தன்மை என்ன, முகாமை மட்டங்களின் எண்ணிக்கை என்ன. சிம்பிளா சொன்னால் ஒரு அமைப்பு வரைபடம் என்பது ஒழுங்கமைத்தலின் தத்துவங்களை புலப்படுத்துவதாக இருக்கும். சிலவேளை ஒழுங்கமைத்தல் தத்துவங்களை தருக என்று கேட்கிறதுக்கு பதிலாக ஒரு அமைப்பு வரைபடத்தின் மூலம் என்ன தத்துவங்கள் வெளிப்படுத்தப்படும் என்று கேட்டால் அதே விடயத்தை நீங்கள் எழுதக்கூடிய வகையில் இருக்கும்.
இந்த அமைப்பு வரைபடத்தினுடைய அனுகூலம் என்ன? நிறுவனங்கள்ல பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அமைப்பு வரைபடங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அங்கே நிறுவனத்தின் நிர்வாக கட்டமைப்பு ஒரே பார்வையில பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பதவி நிலையில இருக்கக்கூடிய ஊழியர் தன்னுடைய பதவிக்கு இருக்கக்கூடிய நிலையை அறிந்து கொள்ள முடியும். எதிர்கால பதவி உயர்வுகள் முன்னேற்றங்களை தெரிந்து கொள்ள முடியும். தன்னுடைய மேலதிகாரிகள் யார் என்பதையும் தனக்கு கீழே உள்ளவர்கள் யார் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். தான் முறைசார் தொடர்பாடலை யாரோட மேற்கொள்ள வேணும், அதிகார கையளிப்பை யாருக்கு மேற்கொள்ள முடியும் என்ற விடயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல நான் ஒரு விடயம் சொல்றேன். அதிகார கையளிப்பு, அதிகார பன்முகப்படுத்தல் ரெண்டும் ஒன்றல்ல. கையளிப்பு என்பது தற்காலிகமான ஒரு விடயம், பன்முகப்படுத்தல் என்பது நிரந்தரமான ஒரு விடயமாக வரும். எனவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விடயம் அமைப்பு வரைபடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள். அதனை தொடர்ந்து நீங்கள் பார்க்க போற அடுத்த விடயமடா பிள்ளைகள் 12.9 நெறிப்படுத்தல் அல்லது வழிநடத்தல் என்ற தலைப்புக்குள்ள வாரீங்க. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது பிள்ளைகள் ஒழுங்கமைத்தல். 12.7 பார்த்த நீங்க ஒழுங்கமைத்தல், 12.8 பார்த்த நீங்கள் ஒழுங்கமைத்தல் தத்துவங்கள், கோட்பாடுகள். மிக முக்கியமான 2 விடயம். ஒழுங்கமைத்தல் சம்பந்தமான வரவிலக்கணம், ஒழுங்கமைத்தலின் படிமுறைகள், ஒழுங்கமைத்தலின் முக்கியத்துவங்கள், ஒழுங்கமைத்தல் தத்துவங்கள். அந்த தத்துவங்களை மிக விரிவாக பார்த்திருக்கிறோம். கட்டளையின் ஓரினத்தன்மை, கட்டுப்பாட்டின் விசால அளவு, கட்டளை சங்கிலி, சம அதிகாரங்கள், பொறுப்புகள், அதிகார கையளிப்பு, அதிகார மையப்படுத்தல், அதிகார பன்முகப்படுத்தல். அதோட சேர்த்து அமைப்பு முறைமை என்றால் என்ன, ஒழுங்கமைப்பு முறைமை என்றால் என்ன, அந்த முறைமைகள் எவ்வாறு காணப்படும், அமைப்பு வரைபடம், அதில் உள்ள தகவல்கள், அதில் இருக்கிற நன்மைகள் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்ப நாங்கள் பார்க்க போறது 3வது முகாமைத்துவ கருமம், நெறிப்படுத்தல், வழிநடத்தல், டிரெக்டிங் என்று சொல்லுவோம். இந்த நெறிப்படுத்தல் அல்லது வழிநடத்தல் என்றால் என்ன? திட்டமிடல் மேற்கொள்ளப்படுகிறது, திட்டமிடலை தொடர்ந்து ஒழுங்கமைத்தல் மேற்கொள்ளப்பட்டது. இப்ப நெறிப்படுத்தல். நெறிப்படுத்தல் என்பது ஒரு அமைப்பினுடைய இலக்கினையும் குறிக்கோளையும், நெறிப்படுத்தல் என்பது ஒரு அமைப்பினுடைய இலக்கினையும் குறிக்கோளையும் வினைத்திறனுடனும் விளைதிறன் மிக்க வகையிலும் அடைந்து கொள்ளும் பொருட்டு அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வளங்களை, குறிப்பாக ஊழியர்களை நிறுவன குறிக்கோளை நோக்கி தலைமை தாங்கி ஊக்கப்படுத்தி வழிநடத்தி செல்லுகின்ற செயல்பாடுதான் நெறிப்படுத்தலாக இருக்கும். நெறிப்படுத்தல் என்பது குறிக்கோளை நோக்கி, நோக்கத்தை நோக்கி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை தலைமை தாங்கி ஊக்கப்படுத்தி தொடர்புபடுத்தி இட்டு செல்லுதல் தான் நெறிப்படுத்தலாக வரும். பிள்ளைகள், இந்த நெறிப்படுத்தல் என்ற அந்த முகாமைத்துவ கருமத்துக்குள்ளே 3 உபகருமங்கள் வரும். ஒன்று தலைமைத்துவம், லீடர்ஷிப் என்று சொல்லுவோம். 2வது ஊக்கப்படுத்தல், செயலூக்கமளித்தல், தூண்டுதல், மோட்டிவேஷன். 3வது தொடர்பாடல், கம்யூனிகேஷன். மீண்டும் ஒரு தடவை, நெறிப்படுத்தல் என்பது 3 உப முகாமைத்துவ கருமங்களை தனக்குள்ளே கொண்டது. ஒன்று தலைமைத்துவம், 2வது ஊக்கப்படுத்தல், 3வது தொடர்பாடல். அப்ப நெறிப்படுத்தல் என்பது முகாமைத்துவ கருமங்களில் 3வது கருமம். அந்த 3வது கருமம் நெறிப்படுத்தலுக்குள்ளவாற 1வது உபகருமம் தலைமைத்துவம், லீடர்ஷிப் என்றால் என்ன? தலைமைத்துவம் என்றால் என்ன? தலைமைத்துவம் என்பது தனிநபர்களின் மீதும் சமூகத்தின் நடத்தையின் மீதும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆற்றல். தனிநபர்களின் நடத்தையின் மீதும் அல்லது சமூகத்தின் நடத்தையின் மீதும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆற்றல். அரசியல் ரீதியான தலைமைத்துவம், சினிமா தலைமைத்துவம், தொழில் ரீதியான தலைமைத்துவம், இப்படி பல்வேறுபட்ட தலைமைத்துவங்களை நாங்கள் இயல்பு வாழ்க்கையில பார்க்கலாம். தனிநபர்களின் நடத்தையின் மீது ஒருவர் செல்வாக்கு செலுத்தி அந்த தனிநபருடைய நடத்தையை மாற்றக்கூடிய ஆற்றலை கொண்டிருந்தால் அவர் தலைவராக கருதப்படுவார். நாங்கள் இங்க பார்க்கிறது பிள்ளைகள், வணிக முகாமைத்துவத்தில் தலைமைத்துவம் என்றால் என்ன? தலைமைத்துவம் என்பது ஒரு அமைப்பினுடைய இலக்கு குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தனிநபர்கள் மற்றும் குழுக்களின் நடத்தையின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆற்றல், செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆளுமை. இந்த தலைமைத்துவம் சம்பந்தமான வரவிலக்கணங்களை உங்களோட போர்டில் நீங்க ஸ்கிரீன்ல பாருங்கள் பிள்ளைகள். தலைமைத்துவம் சம்பந்தமான வரவிலக்கணம் மிஸ்டர் அல்பர்ட் என்பவரால் சொல்லப்பட்ட வரவிலக்கணம். அமைப்பொன்றின் இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக தனிநபர்கள் அல்லது குழுக்களின் நடத்தையின் மீது ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம், ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் தான் தலைமைத்துவம்.
அதே போல மிஸ்டர் ஸ்டோனர் அண்ட் ஃப்ரீமேனுடைய விளக்கத்தை பாருங்க பிள்ளைகள். குழு அங்கத்தவர்களின் தொழில்களுடன் தொடர்புடைய கருமங்களில் வழிகாட்டல் மற்றும் அழுத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய செயல்முறை தலைமைத்துவம். எனவே இது தனிப்பட்ட முறையில் மிஸ்டர் அல்பர்ட், மிஸ்டர் ஸ்டோனர் என்பவர்களுடைய விளக்கங்களாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் தலைமைத்துவம் என்றால் என்ன, வாட் இஸ் லீடர்ஷிப் என்று நீங்கள் பார்த்தோம் என்றால், ஒரு வரவிலக்கணமாக உங்களை கேட்டால் நீங்க என்னத்தை கொடுக்க போறீங்கள்? ஒரு அமைப்பினுடைய இலக்கினையும் குறிக்கோளையும் வினைத்திறனுடனும் விளைதிறன் மிக்க வகையிலும் அடைந்து கொள்ளும் பொருட்டு அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஊழியர்களின் நடத்தையின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆற்றல், செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆளுமைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர்தான் தலைமைத்துவமாக இருக்கும். எனவே இந்த தலைமைத்துவம் என்ற இடத்தில இருந்து நாங்கள் தொடர்ந்து அடுத்து வரப்போற விரிவுரையில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகள். தலைமைத்துவம் என்ற விடயத்தில இருந்து அடுத்து வரப்போற விரிவுரையில பார்க்க போறோம். எனவே இதுவரை நீங்கள் பார்த்து கொண்ட விடயங்கள் ஒழுங்கமைத்தல் சம்பந்தமாக, ஒழுங்கமைத்தல் தத்துவங்கள் சம்பந்தமாக பார்த்து, தலைமைத்துவம் என்ற விடயம் வரை, நெறிப்படுத்தலின் ஒரு உப தொழிற்பாடு தலைமைத்துவம் என்ற விடயம் வரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க பிள்ளைகள். இந்த தலைமைத்துவம் என்ற இடத்தில இருந்து இன்னும் ஒரு விரிவுரையில் நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு விரிவுரையில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகள்.